வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு ராம்காம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தோடைய பேர் வந்து பிரேமலு. படத்தோடைய டைட்டில் கேட்கும்போது தெலுங்கு படத்தோடைய டைட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு மலையாள படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு பிப்ரவரி 9ஆம் தேதியே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ டைரக்டர் கிரீஷ் ஏடியோடைய இயக்கத்தில் நஸ்லின் மமிதா நடித்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற பிரேமலு படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி. படத்தோடைய ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே காதல் வந்துடுது. ஸோ ஒன் சைடாக வந்து காதலிச்சிட்டு இருக்காரு. இவருடைய ஒன் சைடு லவ் டபுள் சைடு லவ்வாக மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த பிரேமலு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த கதையில் இதுக்கு முன்னாடி பல கோடி கதைகள் வந்திருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த படம் வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமே காமெடி தான். காமெடி அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா இடங்களுமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டு ஹாஃப்லையுமே அந்த ஃபன் அப்படிங்கிறது வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ கதையோட வர காமெடியாக தான் எல்லா காமெடியுமே வந்து இருக்கும். பொதுவாகவே மலையாளம் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிரேமலு படமும் யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோடைய கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஹைதராபாத் 3 இடங்களில் நடக்கிற மாதிரி காட்டப்படும். இதில் வந்து தமிழ்நாடு, கேரளாலாம் சின்ன போர்ஷன் தான். ஹைதராபாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி கதை வந்து நடக்கும். ஸோ அதனால தான் படத்துக்கான டைட்டிலை வந்து பிரேமலுன்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேமம் அப்படின்னா காதல் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே பிரேமம் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு படம் வந்துருச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு லூ எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரேமலு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெயினாக படத்தோடைய ஹீரோ நஸ்லினாக இருக்கட்டும், அப்புறமா அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் அமல் டேவிஸ்னு ஒரு கேரக்டர் வரும், பயங்கர ஃபன்னான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரில் வந்து சங்கீத் அவர் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா படத்தோடைய ஹீரோயின் மமிதா. ஸோ மமிதா வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு சாய்ஸ் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஸ்மைல் எல்லாமே வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி ஆதி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் அடிக்கடி அந்த ஜேகே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஜஸ்ட் கிட்டிங், அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆதி கேரக்டரை தாண்டி லியோ படத்தில் தளபதி விஜய்க்கு பையனாக நடித்த மேத்யூ தாமஸும் இந்த படத்தில் இருக்காரு. ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு பயங்கர படிப்ஸாக வர மாதிரி வந்து இருக்கும். மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ விஷ்ணு விஜய் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸ் வந்து எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்களில் அதை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு ராம்காம்க்கு எப்படி மியூசிக் பண்ணணும், எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணுமோ அதை ரொம்பவே ஆப்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மியூசிக்கை தாண்டி சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்னு சொல்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப அறுதப்பழசான ஒரு கதை, ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அப்படி இருந்துமே அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் பயங்கர என்கேஜிங்காக, பயங்கர என்டர்டெய்னிங்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ மொத்தமாக இந்த பிரேமலு எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தியேட்டரில் போய் உட்காந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஸோ ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல என்ஜாயபிளான ஒரு ராம்காம் ஃபிலிமாக இந்த பிரேமலு படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பாருங்கள். இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஏற்கனவே இந்த பிரேமலு படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரேமலு படம் வந்து மலையாளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. மலையாளத்தில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்டு வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து ரிலீஸ் ஆகலை. மேபி இந்த படம் வந்து ஓடிடியில் வரும்போது அப்போது தமிழ் டப்டு வெர்ஷன் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தியேட்டர்ஸில் மலையாளம் வெர்ஷன் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். இந்த பிரேமலு படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3.75 out of 5.